வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று திருச்சியில் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவனத்தில் முதலாவது மகளிர் ராணுவ பள்ளியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். ஜப்பானில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அந்நாட்டு அரசின் அறிவுரைகளை பின்பற்றுமாறு அங்கு வசிக்கும் இந்தியர்களை வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வாகன உற்பத்தி மற்றும் உபகரணங்கள் துறைக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்குவிப்பு திட்டம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் விரைவில் காலியாக உள்ள 4 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியிலிருந்து திருச்சி வரும் பிரதமர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் சாலை, ரயில், இயற்கை எரிவாயு மற்றும் உயர்கல்வி ஆகிய துறைகளில் 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். பிரதமரின் திருச்சி வருகையை ஒட்டி திருச்சி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் காலை 10 மணி அளவில் திருச்சிக்கு வருகை தருகிறார். தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு 10:30 மணி அளவில் செல்கிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 38வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். 154 கல்லூரியை சேர்ந்த 2,81,128 மாணவ மாணவிகள் பட்டம் பெறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து 10:45 மணி அளவில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்திற்கு 12 மணி அளவில் வருகிறார். திருச்சி விமான நிலையத்தில் 1,100 கோடி மதிப்பிலான 2வது புதிய முனையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். பல ஆயிரம் கோடி மதிப்பிலான முடிவுற்ற வளர்ச்சி திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தும் புதிய திட்டங்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றுகிறார். தொடர்ந்து 1:15 மணி அளவில் திருச்சி விமானத்திலிருந்து புறப்படுகிறார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி திருச்சி வருவதையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதேபோல மத்திய பாதுகாப்பு படை, பிரதமருக்கான சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் வருகையால் திருச்சி மாநகர் விழாக்கோலம் பூண்டுள்ளது. திருச்சியிலிருந்து கதிரவன். ஆயுதப்படையில் சேர்ந்து தாய்நாட்டிற்கு சேவை செய்ய விரும்பும் பெண்களுக்கு மகளிர் ராணுவ பள்ளி மிகுந்த பயனளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவனத்தில் முதலாவது மகளிர் ராணுவ பள்ளியை நேற்று திறந்து வைத்த பின் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ராணுவ பள்ளிகளில் பெண் குழந்தைகளை சேர்க்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மகளிருக்கு அதிகாரமளித்தலில் ஒரு முக்கிய கட்டம் என்று அவர் குறிப்பிட்டார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப தரமான கல்வியை மாணவர்களுக்கு அளிப்பதும், ஆயுதப்படையில் சேர்வது உள்ளிட்ட சிறந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குவதும் 100 புதிய ராணுவ பள்ளிகளை அமைப்பதற்கான தொலைநோக்கு பார்வையின் நோக்கம் என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். ஜப்பானில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அந்நாட்டு அரசின் அறிவுரைகளை பின்பற்றுமாறு அங்கு வசிக்கும் இந்தியர்களை வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினரை இந்திய தூதரகம் தொடர்பு கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. இதற்கிடையே நிலநடுக்கம் மற்றும் சுனாமி எச்சரிக்கை காரணமாக அவசர கட்டுப்பாட்டு அறையை திறந்துள்ள இந்திய தூதரகம் தொடர்பு எண்கள், மின்னஞ்சல் முகவரிகளை வெளியிட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் 813039301715 மற்றும் 817014920049 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாகவும் sscons.tokyo@mea.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரி வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் வசிக்கும் 97,000க்கும் மேற்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஜப்பான் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இஷிகாவா பகுதியில் கடும் சுனாமி எச்சரிக்கையும், ஹோன்ஷு, ஹொக்கியாடோ பகுதிகளில் லேசான சுனாமி எச்சரிக்கையும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி திருச்சியில் தமிழகத்துக்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்க உள்ளதை அடுத்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 9 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு மத்திய அரசுக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுக்கும் பிஜேபிக்கும் எதிரான தவறான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் அதில் கூறியுள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இது தமிழகம் கடந்த 9 ஆண்டுகளில் அளித்த வரியை விட 2 மடங்கு அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். உண்மை இவ்வாறு இருக்க அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தவறான பிரச்சாரம் இனி மக்களிடம் எடுபடாது என்றும் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 8,18,00,000 வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 9% அதிகமாகும். கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 7,51,00,000 வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாக கூறியுள்ளது. வருமான வரி செலுத்துவோரின் 27 லட்சம் விசாரணைகளுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாகன உற்பத்தி மற்றும் உபகரணங்கள் துறைக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்குவிப்பு திட்டம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓராண்டின் உற்பத்தி இலக்கை எட்டாவிடில் அடுத்த ஆண்டிற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்கு அடுத்த ஆண்டில் உற்பத்தி இலக்கை எட்டினால் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்றும் கனரக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் விரைவில் காலியாக உள்ள 4 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. வேட்புமனுக்களை இம்மாதம் 9ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம். இதற்கான வாக்குப்பதிவு இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தில்லியைச் சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சியின் உறுப்பினர்கள் திரு சஞ்சய் சிங், திரு சுஷில்குமார் குப்தா, திரு நரேன்தாஸ் குப்தா ஆகிய 3 பேரின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவடைகிறது. சிக்கிம் ஜனநாயக முன்னணி உறுப்பினர் திரு ஹிஷே லச்சுங்பாவின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் அடுத்த மாதத்துடன் நிறைவடைகிறது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 25 இடங்களில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. மொத்தம் 7,800 முகாம்களில் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், இலவச சமையல் எரிவாயு திட்டம், முத்ரா கடன் திட்டம் உள்ளிட்ட 17 நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதன் மூலம் 1,500க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளனர். அத்துடன் உள்ளூர் விளையாட்டு வீரர்கள், பெண் சாதனையாளர்கள் ஆகியோரும் இந்த முகாம்களில் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியின் போது இலவச மருத்துவ முகாம்கள், சிறுதானியங்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த கண்காட்சிகளும் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆதித்யா விண்கலம் L1 புள்ளியை வரும் 6ஆம் தேதி சென்றடையும் என்று இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் கூறியுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஜோஹனஸ்பர்கில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் ஆஸ்திரேலியா முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் புனே தெலுங்கு அணியையும் பாட்னா உத்தரப்பிரதேச அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி குஜராத் அணியையும் ஹரியானா ஜெய்ப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று திருச்சியில் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவனத்தில் முதலாவது மகளிர் ராணுவ பள்ளியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். ஜப்பானில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அந்நாட்டு அரசின் அறிவுரைகளை பின்பற்றுமாறு அங்கு வசிக்கும் இந்தியர்களை வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வாகன உற்பத்தி மற்றும் உபகரணங்கள் துறைக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்குவிப்பு திட்டம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் விரைவில் காலியாக உள்ள 4 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.